அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா லதாவின் ரோஜா தோட்டம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு அதில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. என்கிட்ட ஃபோனில் நிறைய பேர் அதை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கும்போது மேலாக இப்படி மண் காஞ்சி தான் இருக்கும். இதை கணக்கில் வச்சு உடனே நீங்கள் தண்ணி நிறைய ஒரு மக்கு 1.5 மக்கு அப்படி ஊற்றிடாதீங்க. இப்போ மேல் மண் தான் காஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டு உள்ளார இருக்க மண் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்ளார இருக்க மண் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது. இதில் பாருங்கள் மண்புழுக்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ மேல் மண் காஞ்சிருக்கு, அடுத்த லேயர் மண் இவ்வளோ ஈரமாக இருக்குது, அதுக்கு அடுத்த லேயர் மண் இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அப்போது அடியில் இருக்கிற மண் நல்லாவே ஈரமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி முழுவதும் கீழே தான் போய் நிற்கும். எங்கே? வேர் பகுதிக்கிட்ட தான் போய் நிற்கும். ஸோ நம்ம முறையான ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கரெக்டாக அந்த தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் வாட்டரெல்லாம் வெளியே வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா கீழே அடியில் வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேங்கி நின்று வேருக்கு பிரச்சனையாகும். ஒரு செடியில் வேர் வளர்ச்சி நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன சத்துக்கள் கொடுத்தாலையுமே அந்த செடி எடுத்துக்காது. நான் நிறைய சத்துக்கள் கொடுக்குறேன், பார்த்து கொடுக்குறேன், ஆனால் எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். பாருங்கள், இந்த மாதிரி மண் மேலே காஞ்சிருக்கும்போது நான் ஷவர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? பாருங்கள், அவ்வளவுதான். ஒரு செடிக்கு சும்மா ஜஸ்ட் மேலேயும் தெளித்து விட்ட மாதிரி தெளித்து விட்டுறணும். அந்த மேல் மண் நனைகிற மாதிரி ஒரு சுற்று அப்படியே அந்த ஷவர்லேயே சுற்றிடணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்ககிட்ட ஷவர் பண்ணுற மாதிரிலாம் வசதி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கையில் தெளித்து விடுங்க போதும். ஒரு 1/2 மக்கு தண்ணி கூட தேவைப்படாது ஒரு செடிக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? இது மாதிரி பண்ணும்போது தான் செடிகள் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓவர் வாட்டரிங்கும் செடிகளுக்கு பிரச்சனை தான், தண்ணியே கொடுக்கலனாலையும் பிரச்சனை தான். புரியுதுங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.